ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம செடியை வந்து ஃபுல்லாகவே ஆடு வந்து கடித்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிவிட்டு. ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா பாருங்கள். என்னோடய கார்டனில் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணேன் எல்லாமே. ஸோ ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக நாசமாயிட்டு. அது கொஞ்சம் கடிச்சிச்சோ நிறைய கடிச்சிச்சோ, ஆனால் அது கடிச்சிருச்சு. அதை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு மல்லிகைப்பூலெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மொட்டே வச்சிச்சு. பார்த்திங்கன்னா அதையுமே வந்து ஃபுல்லாகவே தின்னுட்டு, ரோஸ் செடியெல்லாம் ஒன்றுமே விடலை, எல்லாமே தின்னுட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து அதை வந்து வீடியோஸ் எடுத்து போட்டு இருக்கையில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போது கண்டென்ட் கூட இல்லை எனக்கு எடுக்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்ரோஸு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து இதை கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடு வந்து கடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை வந்து சரி என்ன பண்ணுறது, ஆடு கடிச்சிட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அது அப்படியே அது எப்படி இருந்தாலும் வளர்ந்துரும், ஃபுல்லாக டேமேஜ் பண்ணல. கொச்செல்லாம் ஒடிச்சிருந்தா தான் ரொம்ப பிரச்சனை. இது வந்து ஜஸ்ட் இந்த இலைய தான் இருக்குது. ஸோ ரொம்பலாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வளர்ந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஸோ இது வந்து பட்ரோஸ் செடி. ஸோ இந்த செடி நான் வந்து எங்கே நட்டி வைக்கலான்ட்டு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் ஒரு பிளேஸை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக தன்னாலே வளரக்கூடிய ஒரு செடி தான் எங்கள் வீட்டில். ஸோ எல்லாருக்குமே வந்து தன்னாலே வளர்ந்துரும். இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் முன்னாடி, இந்த வீட்டுக்கு வந்த புதுசில், இந்த வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு, 3rd இயர் நடக்கு. ஸோ அப்போ வந்து இது தன்னாலே மண்ணில் வந்து வளர்ந்து வரும். ஆனால் கொஞ்சம் தான் வளர்ந்து வரும், அதுக்கப்புறம் வளராது. ஸோ அந்த இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பரண்டை செடி. ஸோ பரண்டை கீரை, அது வந்து இந்த துவையலுக்கெலாம் அரைச்சி சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்ரோஸ் நட்டுறது வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து எங்கே நட்டி வைக்கலான்ட்டு நான் யோசித்து அதுக்கப்புறம் சரி மண்ணில் வைக்க வேண்டாம், க்ரோ பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ரோ பேக் தனியாக இதுக்குன்னு எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா க்ரோ பேக்கோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் மண் போடுறதுக்கே வந்து நமக்கு நிறைய மண் தேவைப்படுது. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற மண்ணை வந்து யூஸ் பண்ணால் அது ஃபுல்லாக களிமண். களிமண் என்ன பண்ணுன்னா, நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து அப்படியே அதுலேயே தங்கி நின்றுக்கும், வெளியில் அனுப்பாது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ நான் அந்த சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் ஃபஸ்ட்டு களிமண் தான் போட்டு மிளகாய் தக்காளிலாம் நட்டி வச்சுருந்தேன். ஓரளவுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு. என்ன அப்படின்னா, அந்த வேர் கூட அந்த மண்ணுக்குள்ளே போய் வளர முடியலை, அந்தளவுக்கு கல் மாதிரி ஆகிட்டு களிமண். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் எல்லா செடியுமே பிடுங்கி அந்த மண்ணை உள்ளேருந்து தட்டுறதுக்குள்ளே அதை தட்டி இது பண்ணோம். ஸோ அதனால் களிமண் வந்து போட முடியாதுல்ல. ஸோ அதனால் கடையில் தான் இருந்து மண் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவுமே விற்கிற ரேட்டுக்கு ரொம்பலாம் வாங்க முடியல. ஸோ நாங்கள் வந்து 2 சட்டி வாங்கியிருந்தோம், அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இது 2லேயும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, க்ரோ பேக்கில் கொக்கோ பீட்டு தான் போடணும். ஸோ நாங்கள் வந்து போடலை. கோகோ பீட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும், நிறைய மண்ணெலாம் தேவைப்படாது. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியிலே தண்ணி வந்து தேங்கி தான் நிற்கும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இடம் காணலன்னொடனே பாதி வந்து இதில் களிமண் தான் நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கி. ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு 2 நாளாக தண்ணி தேங்கி நிற்கி. அப்புறம் செடி ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. இந்த எறும்பு தொல்லைக்கும் என்ன பண்ணனே தெரில. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நாள் மருந்து வாங்கி அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிலே வந்து பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி நிற்கின்னு பாருங்கள். நாங்கள் அதை குத்தி விட்டோம், ஆனாலும் அது வந்து போகலை. ஸோ அதனால் இப்போ லைட்டாக ஊற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கோம். ஸோ இந்த க்ரோ பேக்கில் தான் வந்து நம்ம இந்த பட்ரோஸ் செடி வந்து நட்டி வைக்கிறோம். ஸோ இதில் வந்து எல்லோ கலரும் பிங்க் கலரும் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே க்ரோ பேக்லேயே நட்டி வைக்க வேண்டாம்னு நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதனால் பக்கத்தில் வந்து நான் குட்டி குட்டியாக 4 தொட்டி வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு தொட்டியில் வந்து புதினா வச்சுருக்கேன். ஸோ அந்த புதினா வந்து வாடிட்டு, ஸோ அந்த எடுத்து இந்த க்ரோ பேக்கில் நட்டி வச்சுருந்தேன். ஸோ இதை நாங்கள் எப்படி இந்த புதினா பிடுங்க தான் போகிறோம். ஸோ ஏன் பிடுங்கிட்டு அது வளர்ந்துட்டு போகுதுன்ட்டு நாங்கள் இதை வந்து அதில் நட்டி வச்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.